ஹாய் கைஸ், இது எஸ்இஓ கோர்ஸ் பார்ட் 18. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 17 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ண இமேஜ் சைட் மேப் டாப்பிக்கோட நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன் பேஜஸையும் முடிச்சிட்டோம், டெக்னிக்கல் எஸ்இஓ நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? இது ரெண்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம we are going to step into the ஆஃப் பேஜ் SEO. சரிங்களா? இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டர் பேக்லிங்க் அனாலிசிஸ். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரி, இதை வச்சு நம்மளால காம்படிட்டர் நம்மளோட காம்படிட்டர், சரிங்களா? இப்போ உங்களோட காம்படிட்டரோ, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் உங்களோட காம்படிட்டர், சரிங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஏஜென்சியாவோ இருந்தால் உங்கள் கிளைண்ட்ஸோட காம்படிட்டர்ஸ், சரிங்களா? அவங்களோட வெப்சைட்டில் என்ன மாதிரியான பேக்லிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கங்கிற இதை நம்ம வெப்சைட்டோட நம்மளோட 2 to 3 காம்படிட்டர்ஸோட வெப்சைட்டை தூக்கி போட்டு உபர் சகஸ்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உபர் சகஸ்டில் நார்மலாக நீங்கள் போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது ஃப்ரீ. அதில் பார்த்தீங்கன்னா உபர் சகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது, பெய்ட் இருக்குது. சரிங்களா? உங்களால் ஃப்ரீ வெர்ஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டட் அக்சஸ் தான் வரும். உங்களுக்கு பெருசாக உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா நார்மலாக உபர் சகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் பெருசாக அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி. சரிங்களா? உபர் சகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸிங்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு வேற ஒரு ஷார்ட் ரூட் சொல்கிறேன், வேற ஒரு குரூப் டூல் ஒன்று சொல்கிறேன். அது நீங்கள் சேஃபாகவே யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பர் மந்த்துக்கு $20 வருது. சரிங்களா? இப்போ உங்களால் அதை இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பிளான் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல் பிளான் வாங்கி நீங்கள் இப்போ உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். அதனால் $12 தானே, நான் மாதம் ஒரு $1000 சம்திங், 1000 1500 அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஸோ இதோட உங்களுக்கு வரும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுவேன், இது ஒரு விஷயமே இல்லை, நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் சீப்பாக உங்களுக்கு அந்த டூலோடு சேர்த்து மாதம் $499 ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் இந்த டூல்ஸன் வெப்சைட். இந்த டூல்ஸனை பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ டூல்ஸனில் பார்த்தீங்க அப்படின்னா $499 இத்தனை டூல்ஸ் கிடைக்குது. சரிங்களா? இத்தனை டூல்ஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா குரூப் பையிங் டூல் மாதிரி இது கொடுத்துட்றாங்க. சரிங்களா? கேன்வா மட்டும் கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ண முடியாது. மற்ற இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உபர் சகஸ்ட்டு, க்ரெல்லோ, கேன்வா மாதிரி இருக்கும் க்ரெல்லோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜாஸ்பரு, ஏஐ ரைட்டரு, ஸ்பைஃபு, காம்படிட்டர் அனாலிசிஸ்க்கான டூலு, மோஸும் எஸ்இஓக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சம்ரஷாக இருக்கட்டும், ஏஹெச்எஃப் கூட இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இத்தனை டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக உபர் சகஸ்ட் டூல் நம்ம ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நான் இந்த டூல்ஸனோட லாகின்குள்ளே இது வந்துடுறேன். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு. சரிங்களா? பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா $499 தான் அது. சரிங்களா? இதில் பேசிக் பிளான் ஒன்று இருக்கும். இந்த ஷாப்பில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஷாப்னு ஒன்று வரும். நீங்கள் லாகின் பண்ண பிறகு அதில் போய் செக் பண்ணிங்கனாலும் தெரியும். அந்த பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ இதில் இத்தனை டூல்ஸ் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வரோம், என்னோட டேஷ்போர்டு வந்துடுறேன். டூல்ஸன் லாகின் இது டூல்ஸன் லாகின். சரிங்களா? டூல்ஸனோட லாகினில் தான் நம்ம உபர் சகஸ்டோட ப்ரோவை ப்ரீமியம் வெர்ஷனை நம்ம எனேபிள் அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே இதை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ண பிறகு கிளிக் ஹியர் டு அக்சஸ் உபர் சகஸ்ட்னு வரும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிட்ட பிறகு ஸோ இதை அப்படியே பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே லெஃப்ட் சைடில் பேக்லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்லிங்க்ஸ் பேக்லிங்க் ஓவர்வியூக்கு கீழே பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் சைடில் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே இப்போ தான் நம்ம அந்த மேஜிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட வெப்சைட்டை நான் எடுத்துக்கிறேன். என்னோட வெப்சைட்டில் இது வரைக்கும் நான் பேக்லிங்கே போடல, ஆஃப் பேஜஸை ஸ்டார்ட்டே பண்ணல. சரி, கையோட உங்களை வச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை பண்ணுறேன். சரிங்களா? என்னோட வெப்சைட்டை நான் இந்த இடத்துல போட்டேன். ஃபஸ்ட்டு போடுறது நம்மளோட வெப்சைட்டு. சரிங்களா? நம்ம வெப்சைட்டோ இல்லை நம்ம கிளைண்ட்டோட வெப்சைட்டோ, நம்மளோட வெப்சைட்டை தான் இதில் போடணும். சரிங்களா? இதில் பாருங்கள், என்டர் யுவர் டொமைன் ஆர் யூஆர்எல் இப்படி போட்டிருக்கா. நம்மளோட ஹோம் பேஜ் யூஆர்எலை போடணும்.
சரிங்களா? இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது காம்பெடிட்டரோட வெப்சைட். இல்ல ப்ளஸ் கொடுத்து நம்ம ஒரு 2 காம்பெடிட்டர் 3 காம்பெடிட்டர் ஏன் அதுக்கு மேல கூட நம்ம காம்பெடிட்டர்ஸ வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், டைரக்ட்டா இங்க வரேன். கூகுள் வரேன். கூகுள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா அப்படின்னு கொடுத்தோன்னா சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இதில் வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த மேலே வர ஸ்பான்சர்னு வர காம்படிட்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. இவங்கெல்லாம் வந்து பெய்ட் டூல், அதாவது கூகுள் ஆட்ஸை வச்சு இவங்க வந்து எல்லாம் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்பான்சர்னு காட்டுறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆர்கானிக் ரிசர்ச்சில் யாரெல்லாம் ரேங்க் ஆகி நிற்கிறா. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மெக்ஸ்னு ஒருத்தாங்க. இவங்க தான் என்னோட கோர் காம்படிட்டர். சரிங்களா? ஏன்னா என்னோட ஏஜென்சி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர் காம்படிட்டர்ஸ்லேருந்து எடுத்து நான் வந்து பண்ணேன். அதை அவங்கள அனலைஸ் பண்ணிட்டு பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? வெப் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு ஒருத்தாங்க, சோஷியல் பங்கான்னு ஒருத்தாங்க, சோஷியல் பங்கா யா, அப்புறம் வந்து சோஷியோ லேப்ஸு, டிடபிள்யூஏஓலாம் சரியான ஏஜென்சி. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், டிடபிள்யூஏ ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சோஷியல் பாங்கா எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்னொரு ஏஜென்சியை நான் எடுத்துக்கிறேன். பர்ஃபார்மெக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இவங்களாம் பியூர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மெயினாக பண்ணிகிட்டு இருக்க ஏஜென்சிஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டிடபிள்யூஏஓ இருக்குல்ல, இதோட பேக்லிங்கை இதோட இதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட யூஆர்எல், அதாவது ஹோம் பேஜ் யூஆர்எல் இந்த இதோட. சரிங்களா? DWOA.in இருக்கா, இதை அப்படியே எடுத்து நம்ம உபர் சக்வஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இங்கே போட்டுட்டு இந்த இதில் பக்கத்தில் ப்ளஸ்ன்னு இருக்கா, ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு இதில் ஒன்று ஆட் பண்ணால் இது கீழே வந்துடும். சரிங்களா? ஒன்ஸ் ப்ளஸ் கொடுத்த பிறகு இந்த இதில் ஆட் ஆகிடும். இப்போ 2 3 இன்னும் 2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறேன், சோஷியல் பங்காவோட வெப்சைட்டையும் தூக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். செக் பண்ணுறதுக்காக இதையும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒன்ஸ் இதில் போட்டு இந்த பாக்ஸில் போட்டுட்டு இந்த சர்ச் பாக்ஸில் போட்டுட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்தாலே உள்ளே ஆட் ஆகிடும். சரிங்களா? இதுவும் கணக்கில் சேர்ந்துடும். ஸோ இப்போ பர்ஃபார்மெக்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல, இவனையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி உள்ள க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே என்னோட ஏஜென்சியோட இதை கொடுத்துருக்கேன். கீழே என்னோட காம்படிட்டர்ஸ், என்னோட இந்தியன் லெவலில் பேன் இண்டியா லெவலில் உள்ள டாப் காம்படிட்டர்ஸ் 3 பேரோட இதை எடுத்து போட்டிருக்கேன். சர்ச் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இப்போ தான் மேஜிக் காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அப்படியே லோட் ஆகி வரும். ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான பேக்லிங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கிற பக்காவாக நம்மளுக்கான அந்த ஒரு டேட்டா நம்மளுக்கு பக்காவாக கிடச்சிரும். இந்தந்த பேக்லிங்ஸ்குள்ளே இந்தந்த சைட்ஸ்குள்ளே நானும் போயிட்டு பேக்லிங்கை க்ரியேட் பண்ணால் ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும். சரிங்களா? சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிடபிள்யூஓஏ இந்த இதில் அதாவது நிறைய செவரல் வெப்சைட்ஸ் இதில் வந்து காட்டும். இதில் இதை பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் பண்ணால் அதுலேயும் வரும். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக அதிகமாக வந்து பர்ஃபார்மெக்ஸுங்கிற ஏஜென்சி தான் அதிகமாக பேக்லிங்ஸ் யூஸ் பண்ணி எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓவில் பூந்து விளாண்டுருக்காங்க. மற்றபடி சோஷியல் பங்காக்கெலாம் கம்மியாக தான் வந்து பேக்லிங்ஸு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ வந்து அதை நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை பாருங்கள், டொமைன் அத்தாரிட்டியெல்லாம் பாருங்கள், அதோட அத்தாரிட்டி வந்து 100, 99, 98, 95 எல்லாமே டாப் அத்தாரிட்டி. இதெல்லாம் நம்ம பண்ண இந்தந்த வெப்சைட்ஸில் பர்டிகுலர் வெப்சைட்ஸில் நம்ம போய் நம்மளோட பேக்லிங்கை கிரியேட் பண்ண நம்மளுக்கு இதாகும். இதில் சில வெப்சைட்ஸில் நம்ம வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்டு. ஸோ அதில் பண்ண முடியாது. எந்தெந்த இதெல்லாம் பாசிபிலிட்டியாக பண்ண முடியுமோ அந்த இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? bing.com பண்ணலாம், யாண்டாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்தியா டைம்ஸில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய ஏஜென்சிஸ், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கும். நம்ம சின்ன ஏஜென்சியால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எதெல்லாம் பாசிபிள், இப்போது லிங்க்டின்ல வந்திருக்கா, ஸோ லிங்க்டின்லேருந்து பாசிபிள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்.com, ஆடோபு, மீடியமு, ஸோ என்னென்னலாம் இருக்குன்ட்டு. சரிங்களா? இதில் எந்தெந்த பேஜ் இவங்களோட இப்போ பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பர்ஃபார்மன்ஸ் கூகுளில் என்னென்ன இது, இல்லைன்னா லிங்க்டின்ல எந்த பேஜ் இதில் பேக்லிங்கு ஆட் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதில்
இதை அப்படியே இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பேஜ் இங்கே வரும். சரிங்களா? உள்ளே வந்துட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, இந்த கிளிக் பண்ணாலே போதும். சரிங்களா? இந்த இடத்துல லிங்க்டினை இந்த இடத்துல இந்த டாப் பேக்லிங்கிறத கிளிக் பண்ணாலே இந்த பர்ஃபார்மெக்ஸுங்கிற இந்த ஒரு காம்படிட்டரோட எந்த ஒரு பேஜ், சரிங்களா, அவங்கள்ட்ட இருக்க எந்த ஒரு பேஜோ இல்லை ஆர்டிக்கலோ எந்த ஒரு விஷயம் இதில் லிங்க்டின்ல போய் ரேங்க் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எங்கள் லிங்க்டின்ல போய் ஆட் பண்ணி விட்டுட்டு பேக்லிங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதை லிங்க்டின் பேக்லிங்லாம் நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம இவங்களுக்கு பார்த்தா ஏதோ ஆர்டிக்கலோ ஒன்று சம்திங் எழுதிருக்காங்க சம்திங், அதில் வந்து இவங்க வந்து இது பண்ணி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அதில் ஆட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? என்ன ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் சோஷியல் அட்டிட்யூட் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இவங்களே வந்து எழுதி விட்டுருக்காங்க. ஸோ வந்து இது பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இது கொஞ்சம் பெரிய ஏஜென்சி. ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு கீழே வரும் medium.comலாம் நம்மளால் வந்து பேக்லிங்க் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் வந்து சோஷியல் பங்கா இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த பெரிய பெரிய சைட்ஸில் நம்மளால் பண்ண முடியாது. முக்கியமாக அதெல்லாம் வந்து அவங்களே வந்து நம்மளை பற்றி நியூஸ் பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம வெப்சைட்ஸை ஆட் பண்ணுவாங்க, நம்மளை பற்றி ஆர்டிகல்ஸ் செய்வாங்க. அப்போ தான் நம்மளால் இதை பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஃபேமஸானதில் பண்ண முடியாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம், medium.com பண்ணலாம், ஃபீட் பர்னரு, அப்புறம் கூகுள் பிளாக்ஸ் எதாவது ஆட் பண்ணி தான் கூகுள் பிளாக்ல வரும். சரிங்களா? இதில் போய் செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலை போஸ்ட் பண்ணதுனால இவங்களுக்கு இங்கேருந்து ஒரு பேக்லிங்க் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி பேக்லிங்க்லாம் கிடச்சா சரியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இது ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷேரும் நல்லாயிருக்கும். இந்த பிடிஎஃப் சப்மிஷன் சம்திங் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் சோஷியல் பங்கா இவன் 2 பேருக்குமே இதில் இருக்கும். சரிங்களா? பர்ஃபார்மெக்ஸ் slideshare.comல இந்த மாதிரி வந்து இவங்க வந்து உள்ள இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்லோட் பண்ணி ஃபைல்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் போஸ்ட்டாக ஒரு கண்டென்ட் பீஸ் ஆஃப் கண்டென்ட்டை டாக்குமெண்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்த முக்கியமாக ஸ்லைட் ஷேரு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ரேங்கிங்கை ரொம்ப அழகாக தூக்கிட்டு போகும். இதோட அத்தாரிட்டியே பார்த்துங்க. இந்த அத்தாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அத்தாரிட்டி சொல்லப்போனால். சரிங்களா? பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதோட ஸ்லைட் ஷேர் 94 வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கார்டியனில் வந்து அவங்க என்ன மாதிரி பேஜ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த டாப் பேக்லிங்கிறத கிளிக் பண்ணாலே கீழே அது வந்து காட்டும். சரிங்களா? த கார்டியன் மீடியா நெட்வொர்க்கு இவன் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. நிறையா போஸ்ட்டு இதை வந்து நிறையா வந்து கொடுத்துருக்கானுங்க. நிறையா வந்து ஆர்டிகிள் சம்திங் பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து பேக்லிங்கே தூக்கியிருக்கானுங்க. நல்லாவே தெரியுது. ஸோ இது ரிலேட்டடாக அவங்க உள்ளே போய் எழுதி வச்சுப்பானுங்க. சரிங்களா? ஒரு டீம் வச்சு அவங்க பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சரிங்களா? இது என்னோட மியூச்சை வச்சு நான் சொல்கிறேன். வேறு கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் DWOAO அப்படிங்கிறது ஏஜென்சி வந்து இது வந்து டாப் ஏஜென்சி இன் இந்தியா. சரிங்களா? இவங்க என்ன மாதிரி எந்த பேஜை வந்து கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு பிங்கில் வந்து பிங்கில் இந்த ஏஜென்சியோட இமேஜஸ் ஏதோ ரேங்க் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே வந்திருக்குது. சரிங்களா? பிங்க்லேயும் போயிட்டு அவன் வந்து இது பண்ணியிருக்கான். சரியா? ஸோ அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா dinky.comனு ஒரு வெப்சைட்டு, அப்புறம் டெக்ரன்ச்னு ஒன்று. டெக்ரன்ச்சுங்கிறலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டெக்ரன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பர்ஃபார்மெக்ஸோட இது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இவன் வேறு ஏதோ இது வந்து எழுதியிருக்கானுங்க. ஓகே, நிறைய பேக்லிங்ஸு கொண்டு வந்துருக்கானுங்க. சரிங்களா? பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடி இவங்க ஏதோ ஆர்டிக்கல் எழுதிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஆர்டிகல்ஸு டெக்னாலஜிஸை பற்றி டெக்ரன்ச்சில் வந்துட்டு எழுதிருக்கானுங்க. ஸோ இதை வச்சு எழுதும்போது ஸோ வந்து இதுலேருந்து உங்களுக்கு வருது. சரிங்களா? சில சைட்ஸில் நம்மளால் போயிட்டு சப்மிட் பண்ண முடியும், சில சைட்ஸில் பண்ண முடியாது. ஸோ அது ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் டைரக்டரி சப்மிஷன் ஒன்று இருக்குது, Q&A சப்மிஷன் கோரா, ரெடிட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கோராலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் தான் வந்து Q&A சப்மிஷன்ஸுங்கிறது. அதில் ஒரு 2-3 சைட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டிடுவேன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து பிளாக் சப்மிஷனு, பிளாக் ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து சோஷியல் புக் மார்க்கிங்னு சப்மிஷன் ஒன்று இருக்குது.
அது வழியாக பண்ணலாம். பிடிஎஃப் சப்மிஷன் ஒன்று இருக்குது. அது டாக்குமெண்ட், இப்போ ஒரு நம்மளோட ஒரு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை அதாவது பிடிஎஃபாக மாற்றிட்டு உள்ள தூக்கி போடுவாங்க. அந்த இதில் இதுக்குன்னு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. அந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நம்ம வந்து உள்ள வந்து அந்த இதை வந்து அப்லோட் பண்ணும்போது அங்கே யாராவது ஒருத்தங்க கிளிக் பண்ணி வரும்போது அங்கேருந்து ஒரு டிராஃபிக் வரும். ஒன்ஸ் அந்த டிராஃபிக், அதாவது பேக்லிங்னா என்னன்னா, ஒன்ஸு அந்த வெப்சைட்டில் நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய்ட்டு போட போகிறோம். அதாவது ஆன் பேஜ் ஏசியோக்கும் ஆஃப் பேஜ் ஏசியோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆன் பேஜ் ஏசியோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆன் பேஜ் ஏசியோ, டெக்னிக்கல் ஏசியோ, இந்த கிரீன் அடிச்சிருக்க 2 கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்குள்ளே நம்ம பண்ணிக்கிறது சரிங்களா. இது நம்ம வெப்சைட்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஆஃப் பேஜ் ஏசியோங்கிறது நம்ம வெப்சைட்டை தாண்டி வெளியில் நம்ம வந்து நம்மளோட டிராஃபிக் சோர்ஸை உருவாக்கி கொண்டு வர்றது தான் பேக்லிங்குங்கிறது சரிங்களா. இதை தான் பேக்லிங்னு சொல்லுவாங்க சரியா. நமக்கான ஒரு லிங்க் சோர்ஸ், அதாவது ஒரு டிராஃபிக் சோர்ஸை வெளியில் ஒரு இடத்துல நம்ம உருவாக்குவோம் சரிங்களா. த்ரூ த டாக்குமெண்ட், அதாவது இந்த ஸ்லைட் ஷேரில் வந்து டாக்குமெண்ட் ஃபைல், இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் மூலமாகவோ இல்லை வந்து ஒரு ஆர்டிக்கல் மூலமாகவோ, இந்த மாதிரி ஆர்டிக்கல் சைட்ஸில் போய் ஆர்டிக்கல் எழுதி ஆர்டிகல்ஸ் மூலமாகவோ அதுக்குள்ளே ஏதாவது லிங்க்ஸ் எல்லாம் வச்சு விட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஷாப்பிங் கேம்பெயினா இங்கே கிளிக் பண்ணால் டேரெக்டாக என்ன ஆகும், இது உள்ள வச்சுட்ருக்காங்க பாருங்கள். உள்ளே வச்சு விட்டா அது ஒரு பக்கம் வந்து உள்ளே போய் அங்கேருந்து வந்து வேறு ஏதாவது இது வந்து கொண்டு போகும் சரிங்களா. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு இது வச்சு கொண்டு போவோம் ஓகே. அந்த மாதிரி வந்து அது அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பேக்லிங்ஸையும் நீங்கள் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படி மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இட் வில் கெட் அப்லோடு சரிங்களா. ஸோ இதில் எடுத்து அதில் அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபைல் வந்து அப்லோட் ஆகும். இந்த ஒரு ஃபைல் அப்லோடு, இந்த ஒரு டவுன்லோடு, இந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம், இந்த அனலிசிஸ் ரிப்போர்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் வந்து உங்களால் வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன்லாம் பண்ண முடியாது. அதை மட்டும் பார்த்துங்க சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அனலிசிஸ் எப்படி பண்ணணும், அவங்க எப்படி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் சரிங்களா. அடுத்ததாக லோக்கல் ஒவ்வொன்றா நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். லோக்கல் டைரக்டரி சப்மிஷன்ஸ், அப்புறம் Q&A சப்மிஷன்ஸ், பிளாக் சப்மிஷன்ஸ், அப்புறம் வந்து சோஷியல் புக் மார்க்கிங்கு, பிடிஎஃப் சப்மிஷனு, அப்புறம் கடைசியாக லோக்கல் ஏசியோன்னு வேறு எதுவும் கிடையாது, கூகுள் மை பிஸ்னஸ் தான் லோக்கல் ஏசியோ சரிங்களா. அதை எப்படி ரேங்க் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா. ஓகே, தேங்க்யூ.